இந்தியா கில்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பேட் பாய் சாங் வந்து ஆக்சுவலாக படத்துக்கே டைட்டில் பேட் பாய் வைக்கலான்னு இருந்தோம். ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர் தான். இந்த படத்தில் எல்லா ஸ்டன் சீக்வன்ஸில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம், ராக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணல. அனுஷ்கா வந்து ரொம்ப ப்ளசன்ட் அண்ட் ஈஸி கோயிங். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். சந்தானம் டார்ச்சர் அனுபவிப்பார், அவ்வளோதான். சினிமா தாண்டி நான் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா, நான் வந்து செலிபிரிட்டியாக நான் யோசிச்சேன், சச்சின் தான் ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி டோனியும் கூட. டோனி சர்ப்ரைஸ் பண்ண ஒரு கேரக்டர். ஒரு 300 மாதிரி ஒரு படம் வருது, 6 பேக்கோட நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னால் தான் ஐ ஷுட் திங்க் அபவுட் 6 பேக். அண்ணா கூட நடிக்கணும், ஆனால் நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்களே. ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். அதில் வந்து நல்ல ஆக்ஷன் அண்ட் காமெடி மிக்ஸ். இப்போ சகுனியில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்குது, இட்ஸ் மோர் டு டூ வித் டயலாக். பட் இது வந்து இட்ஸ் அன் ஆக்ஷன் காமெடி. ஸோ ஒரு 50% ஆக்ஷனும் 50% காமெடி இருக்கிற ஃபிலிம். அண்ட் சுராஜ் சாருடைய படங்கள் உங்களுக்கே தெரியும், படிக்காதவன் மாப்பிள்ளைன்னு ஒரு நிறைய ஹியூமருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். இதில் ஒரு ஆக்ஷனுக்கும் நிறையா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் படத்தில் எனக்கு சந்தானத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ்ஸு, அனுஷ்காவுடைய காஸ்டிங்கில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ், அண்ட் தேவியுடைய நியூ ஃப்ரெஷ் சாங்ஸ் எல்லாமே பெப்பி நம்பர்ஸ், எல்லாமே டான்ஸ் ஆடக்கூடிய சாங்ஸாகவே இருந்துச்சு. ஸோ தட் வே இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபிலிம். அண்ட் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு போனால் ஃபுல் படம் ஜாலியாக சிரிச்சுட்டு கைத்தட்டி என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும். படத்தோட ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஆக்ஷன் வந்து என்டர்டெயினாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு காமெடி இருக்கோ அந்த மாதிரி ஃபைட் ஓப்பனிங்கே ஸ்டார்ட்ஸ் வித் பேங். பெரிய ஃபைட்டில் தான் படமே ஆரம்பிக்கும். அண்ட் அதுலேருந்து ஒரு ட்ராவல் வந்துட்டு இருக்கு. நானும் அனுஷ்காவும் ஓடிக்கிட்டே இருப்போம், இந்த ட்ராவல் த்ரூ அவுட். அதனால் வந்து ஃபைட் வந்து ஈஸியாக அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்துச்சு, திணிக்க தேவைப்படாமல் ஈஸியாகவே வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ட்ரெயின் மேலே ஒரு ஃபைட் எடுத்தோம். ஒரு கொஞ்சம் ரிஸ்கியாகவே இருந்துச்சு. ட்ரெயின் நார்மலாக போனால் பிரிட்ஜ் மேலே வேறு போகும். ஸோ அந்த இடத்துல ரொம்பவே ரிஸ்கியாக இருந்தது. ஸோ தட் வாஸ் ஸ்பெஷல். அங்கேயே வந்து இந்த படத்தில் எல்லா ஸ்டன் சீக்வன்ஸில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம், ராக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணல. ராக்கெட்டும் ஃப்ளைட்டு தான் யூஸ் பண்ணல. ஹெலிகாப்டரு, ட்ரெயின்ஸு, கார் சேசஸ்ஸு, அப்புறம் நார்மல் ஸ்டன்ஸில் அந்த மாதிரி, அப்புறம் வந்து 1000 ஃப்ரேம்ஸ் ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணி ஸ்டன்ஸுன்னு கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டோம், ராக்கெட்டும் ஃப்ளைட்டும் தவிர. அது ட்ரெயின் மேலே பண்ணுறது தான் வாஸ் வெரி ரிஸ்கி. ஏன்னா எந்த சப்போர்ட்டும் கிடையாது, விழுந்தால் நேராக 150 அடி கீழே தான் போகணும். அண்ட் அனுஷ்கா அவங்க கூட இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ ஓடுறது, நடந்து போகிறதே கொஞ்சம் பயமாக இருக்கும், நிற்கிறதுக்கே கொஞ்சம் தலை சுற்றும். அதில் நடக்கணும், அப்புறம் ஓடணும், அப்புறம் ஃபைட்டும் பண்ணணும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அனுஷ்கா வந்து ரொம்ப ப்ளசன்ட் அண்ட் ஈஸி கோயிங். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்களுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மேடம் நீங்கள் வாங்க போங்க அந்த விஷயமே இருக்காது. ஆல்வேஸ் பி இந்த ஸ்பாட்லேயே இருப்பாங்க. காலைல வந்தோடனே டயலாக் எடுத்துகிட்டு பேட் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. தமிழும் அவங்க நல்லா பேசுவாங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமல் ரியாக்ட் பண்ண தேவையில்லை, தமிழ் நல்லா பேசுவாங்க. அண்ட் நிறைய ஃபிசிக்கலாக டிமாண்டிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா என் கூடயே ட்ராவல் பண்ணணும், ஸ்டன் சீக்வன்சஸ் என் கூடயே இருக்கணும், மலை மேலேருந்து உருளணும், நிறைய ஃபிசிக்கலாக டிமாண்டிங்காக இருந்துச்சு. பட் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, தமிழ் இது வரைக்கும் அவங்கள யங்காக காட்டவே இல்லை. அவங்க பண்ணது எல்லாமே மெச்சூர்டான ரொம்ப பொறுப்பான ரோலாகவே பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் யங்காக கொஞ்சம் மாடர்ன் க்ளோத்ஸ் போட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க படத்தில். சந்தானம் டார்ச்சர் அனுபவிப்பார், அவ்வளோதான். ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்கார். ஆனால் ஆக்சுவலாக அவர் இன்ட்ரோல் பிளாக் சேஸ் சீக்வன்ஸில் அவர் கூட இருக்கார். ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, அந்த சேஸ் சீக்வன்ஸ்குள்ளேயே காமெடியும் வந்துச்சு அவர் இருக்கிறதுனால. ஸோ ஒரு ஃபன்னி ஃபைட் மாறிடுச்சு அது. அது நல்லா வந்திருக்கு அந்த போர்ஷன். அண்ட் சந்தானத்து கூட என்னென்னா, யூஸ்வலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஸோ இதில் வந்து 2 பேருக்கும் எனிமீஸு. அவருக்கும் எனக்கும் சுத்தமாக ஆகாது. அவருக்கு ஒரு 3 அழகான தங்கச்சிங்க. அந்த தங்கச்சிங்க வந்து என் கூடயே இருப்பாங்க. அதனால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்நேரமும் வச்சு விளையாடுறக்கு என்ன வீடியோ கேமா, வெளில விவரம் தெரியாத பையனை அவங்கள விளையாடாதீங்கன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பார். நேச்சுரல் தானே. ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து 3 தங்கச்சிங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதே வேலையாக இருக்கும்ல, அதுதான் அவர் பண்ணியிருப்பார். படம் ஃபுல்லாக கோபமாகவே இருப்பார். பேட் பாய் சாங் வந்து ஆக்சுவலாக படத்துக்கே டைட்டில் பேட் பாய் வைக்கலான்னு இருந்தோம். ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர் தான். அவன் ப்ராப்பர் ஹீரோ மெட்டீரியலே கிடையாது, அவன் பேட் பாய் தான். ஸோ அதுக்கு ஒரு சாங் பண்ணணும், தீம் சாங் மாதிரி இருக்கலாம், அது ப்ரோமோ சாங் மாதிரி யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். யூஸ்வலாக ஓப்பனிங் சாங்காக இருக்கும் ஹீரோக்கு, பட் இது நாங்கள் தீம் சாங்காக யூஸ் பண்ணலான்னு பண்ணோம். அண்ட் ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி ஷூட் பண்ணலான்னு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். கேமராமேனோட ஐடியா தான் அந்த எடிட்டிங்லேருந்து. அண்ட் வேறு லுக்கு ட்ரை பண்ணலாம். பேட் பாயில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேட் பாய் இருக்குது, நம்ம ஒரு லோக்கல் இருக்காங்க, டான் இருக்கான், அப்புறம் கவுபாய் ஒரு அவுட்லான்னு இருக்கான். ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சுட்டு ட்ரை பண்ணலான்னு ராபர்ட் மாஸ்டரோட கொரியோகிராஃபியில். அது நல்லா கேட்சியாக இருந்தது பண்ணும்போதே. பட் இவ்வளோ ஹிட் ஆகும்னு நான் நினச்சேன், பட் அதோட ஜாஸ்தியாக ஹிட் ஆகிருக்கு.
ஆமாம், எங்களுக்கு அடுத்தது உடனே சந்தானம் பண்ணிட்டாரு. அடுத்தது இப்போ வந்து வாட் பார்ட் ஆஃப் ஆக்டிங்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிங்கிறது ஆக்டிங் மட்டும்தான். ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் ஆக்டர் எல்லாமே செஞ்சாகணும். ஸோ இது ஹேஸ் டு பி எ பெர்ஃபார்மர். அது டான்ஸும் பண்ணணும், முடிஞ்சால் பாட்டும் பாடணும், ஃபைட்டும் பண்ணணும். எனக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கிடையாது. நான் ஒரு ஆக்டராக ட்ரெயின் ஆகி வரல, உள்ளே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆக்டிங்கிறதுக்கு வந்து எங்கேயோ ஜெனட்டிக்கலாவோ எங்கேயோ ஒரு சின்ன ஃப்ளேர் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் டான்ஸும் சரி ஃபைட்டும் சரி வந்து நிறையா ட்ரைனிங் போக போக தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்படியே எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணாலும் ஜாக்கி சான் மாதிரியோ இல்லை பிரபுதேவா மாஸ்டர் மாதிரியோ ஆகிடவே முடியாது. பட் ஸ்டில் எனக்கு இந்த 2 விஷயங்கள் டான்ஸ் அண்ட் ஃபைட் வந்து பர்ஃபெக்ஷன் இருக்காது. பட் நான் எமோஷனலாக பண்ணிவிடுவேன். ஸோ அந்த 2 விஷயங்களுக்குமே ஐ ஆல்வேஸ் டேக் ரிஹர்சல்ஸ், ட்ரைனிங் எடுத்து பண்ணுவேன். பட் எனக்கு டான்ஸும் ரொம்ப பிடிக்கும், ஃபைட்டும் ரொம்ப பிடிக்கும். சன் வந்து எவ்வளோ சொல்கிறது தெரில. இது மாதிரிலாம் நானே எனக்கு மார்க் போட்டுக்கிட்டதில்லை. வேறு யாராவது மார்க் போட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சன்னா அவன் நல்ல பையன் தாங்க, ஒரு 8. கமெடியன் நீங்கள் தான் சொல்லணும், எனக்கே தெரில. டான்ஸர் 2. One. பேட் பாய் மார்க் ரொம்ப குறைக்கணுமே, நல்ல பையன். நீங்கள் 0 ஆப்ஷனாக கொடுக்கல, 2 வச்சுக்கலாங்க. ரீமேக் ஃபில்ம்ஸ்னால் வந்து கிளாசிக்ஸ் ரீமேக்குன்னா ஃபஸ்ட்டு தோணுது எனக்கு. கிளாசிக்கை ஒரு ரீமேக் பண்ணணுன்னா எல்லாருமே வேர்ல்டு ஓவர் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அப்படி கிளாசிக்கை ரீமேக் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த சேம் இம்பேக்டும் சேம் விஷயமும் க்ரியேட் பண்ணணும். பட் இப்போ இருக்கிற சென்சிபிலிட்டிக்கு மாற்றி எடுக்கணும். அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் டெஃபினட்டாக இப்போ இருக்கிற ஒரு கரண்ட்டாக ஒரு பெஸ்ட் டேலண்ட்டை போட்டு ஒரு கிளாசிக்கை ரீமேக் பண்ணால் அது இருக்கிற ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங் தான். உதாரணம் வந்து கஜினியே எடுத்துக்கலாம். கஜினியை வந்து அண்ணா பண்ணி இங்கேயும் ஓடி இருக்கு, ஆந்திராலையும் ஓடி இருக்கு. பட் திரும்ப அமீர் கான் சார் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஆந்திராவில் அது ஹிட் ஆச்சு. ஸோ எப்பவுமே வேறு டேலண்ட் மாறும்போது அதுக்கு வேறு ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நோ கமெண்ட்ஸ். ரெண்டு பேர் தான் இருக்காங்க. மொத்தம் ஹலோ சொன்னா 2 பேருக்குமே கேட்குமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சினிமா தாங்க, குழந்தையிலேருந்து சினிமா மேலே தான் ஜாஸ்தி. பட் சினிமா தாண்டி நான் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா, நான் வந்து செலிபிரிட்டியாக நான் யோசிச்சேன். சச்சின் தான் ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. ஒரு அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பெரிய ஸ்டார்னு முதலே டிக்ளேர் பண்ணாலும் அதை கொஞ்சம் கூட மைண்டில் ஏற்றிக்காமல் அவரோட கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி தாண்டி மறுபடியும் பெருசாக மேலே ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இன்னுமே ஹியூமனாகவே இருக்கிறது, சாதாரண ஒரு மனுஷனாகவே இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி அவர்கிட்ட. அதே மாதிரி டோனியும் கூட. டோனி சர்ப்ரைஸ் பண்ண ஒரு கேரக்டர். எப்படி அந்த சின்ன கிராமத்துலேருந்து வந்து இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹீ இஸ் கான்ஃபிடென்ட். ஒரு நல்லா இங்கிலீஷ் பேசினா தான் லீடர் கிடையாது, ரூல்ஸ் கிடையாது ஒரு லீடருக்கு. அவன் வந்து கான்ஃபிடென்ட்டாக எல்லோரும் லீட் பண்ண முடியும், எல்லாரையுமே அரவணைச்சு கொண்டு போக முடியும். ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் ஒரு வித்தியாசமாக யோசிச்சு சரியோ தப்போ என்னோட முடிவுன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஏன்னா புக்கில் என்னெல்லாம் ஒரு லீடருக்கு டெஃபினேஷன் இருக்கோ ஐ திங்க் மோஸ்ட்லி ஹி ஃபிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் அப்படி வந்து ஒரு தனி ஆக்டிங் டேலண்ட்டாக ஆக்டராக வரணும்னு குரூமாக எல்லாம் வந்தது கிடையாது. பட் ரஜினி சார் படத்தில் வந்து டயலாக்ஸு, அதே மாதிரி தேவர்மானில் கமல் சாரோட டயலாக்ஸ் எல்லாம் வந்து அப்படி பிடிக்கும். அதில் எத்தனை தடவை பார்த்தேன்னே தெரியாது. ஸோ அதில் சொல்லிகிட்டே போகலாம். கமல் சார் ரஜினி சார் படங்களில் இருக்கிற நிறையா டயலாக்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ரஜினி சார் நான் உண்மையாக சொன்னேன் அப்படிங்கிறதே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி கமல் சார் வந்து
தேவரமணியில் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனாக இருக்கும் இல்லையா, அவங்களும் நம்ம அளவுக்கு இந்த ராஜூஸ்னு ஆந்திராவில் இப்போ நீ என்ன வந்து உத்தரவு சொல்கிறியா இல்லை கேட்குறியா பாரு சிவாஜி சார். சின்ன சின்ன சட்டில்டிஸ் அது பிரமாதமாக இருக்கும். இதுக்கு தான் நான் கன்னி வெடின்னு பேர் வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று கேட்டு வீட்டில் மாட்டி விட்டுறது. கல்யாணம் ஆகிடுச்சிங்க, சும்மா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காதிங்க. எல்லா ஹீரோயினும் எனக்கு கம்ஃபர்டபுள் தான். முதல்லதே சொல்லியிருக்கேன், நான் ஃபுல்லாக பாய்ஸ் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தாலும் எனக்கு வந்து ஹீரோயின்ஸ் கூட எப்பவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கு. அண்ட் மோஸ்ட்லி அந்த நீங்கள் சொல்கிற அந்த கெமிஸ்ட்ரியோ கம்பேட்டபிலிட்டியோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அழகாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் சீன்ஸ் தான். அந்த சீன்ஸில் இருக்கிற ரொமான்ஸ் தான் வந்து ஸ்க்ரீன்லேயே வரும். ஸோ சீன் ரைட்டிங்கும் டைரக்டரும் ரொம்ப ரொம்ப குரூஷியல். எந்தளவுக்கு ஆக்டர்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அதை க்ரியேட் பண்ணுற சீன் வந்து ரொம்ப குரூஷியல். ஸோ எல்லா ஹீரோயினும் கம்ஃபர்டபுள் தான். இப்போ ரீசெண்டாக வந்த நியூ வேவ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், சின்ன சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. அது அட்டகத்தி ஆகட்டும், பீட்சா ஆகட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இந்த படங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அவ்வளோ கிரிப்பிங்காக இருந்திருக்கு. அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் நடிச்ச ஆக்டர்ஸும் கூட, நான் அட்டகத்தில் படித்த பையனாகட்டும், இல்லாட்டி வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் விஜய் ஆகட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது சிவகார்த்திகேயனுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய ஃப்ளேர் ஆஃப் காமெடி. அண்ட் அதே மாதிரி கும்கி ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப 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 ஃப்ரீயாக நேச்சுரலாக நடிக்கிறாங்க. நான் இப்போ ஞாபகங்களை சொல்கிறேன், நான் சில பேர் மிஸ் பண்ணலாம், பட் இவங்கெல்லாம் டக்கு நான் இப்போ எனக்கு இம்மீடியட்டாக ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். இந்த ஃப்ரெஷ் செட் ஆஃப் டேலண்ட்ஸ் ஐ திங்க் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி விக்ரம் பிரபு, எனக்கு பிரபு சாரோட சன் சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் எப்படி இருந்தார், என்ன மாதிரி தான் அவர் டோட்டலாக வந்து அந்த சொஃபிஸ்டிகேஷனுங்கிற விஷயம் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப ஒரு அந்த யானை கூடயே சுற்றுறது, ஒரு கம்ப்ளீட்டாக வந்து பேராக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். போக போக வந்து ஆக்டர்ஸ் கற்றுக்குவாங்க, இன்டெலிஜென்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் வந்து ராவாக இருக்கிறது எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் முரளி சார் சொன்ன பதரதேசியில் கெட்டப் ஆகட்டும், ட்ரெய்லரில் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி நான் ஒரு ஆக்டர்னு அந்த ட்ரெய்லர்லேயே காமிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். எல்லா வியூவர்ஸ்க்கும் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. ஹேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் ஆன்சரிங். உங்களுக்கும் இந்த ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கணும். நீங்களாம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.